சொல்லுங்க. கேள்வி இல்லையா? நம்மளே அதாவது பார்த்துட்டிங்களான்னா 234 தொகுதியில் எங்களை பால்வாடி கட்சினாங்க. ஆனால் அந்த பால்வாடி கட்சி 234 தொகுதியில் தனிச்சு நின்று 108 தொகுதியில் ஜெயிச்சிருக்கு. ஜெயிச்சதுக்கு கூட ஒரு பெரிய ஆதரவு கொடுக்காம திமுக அதிமுக நம்ம கூட கூட்டணி சேர விடாமல் அத்தனை கூட்டணி கட்சியிலேயே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி காங்கிரஸ் வந்தது பெரிய அதிருப்தியாக இருக்குது பாஜகவுக்கு. ஏன்னா ஆளுநர் வச்சு பிரஸ் அழுத்தம் கொடுக்குறாங்க. நமக்கு பெரும்பான்மை எங்கே நிரூபிக்கணுங்க? சட்டசபையில் தான் நிரூபிக்கணும். இங்கே ஆதரவு மட்டும் தான் நமக்கு கொடுக்கணும். அதை கூட அவர் நிறுத்தி வச்சிருக்கிறாருன்னா யார் அழுத்தம் பண்ணுறாங்க பாருங்கள். அவர் என்ன நினச்சிட்டாருன்னா தாவேக்கா வந்துச்சுன்னா பாஜக வச்சு ஆட்சி அமைச்சிக்கலாம், அதிமுக கூட்டணி வச்சு ஆட்சி அமைச்சிக்கலாம் கணக்கு பண்ணிச்சு. அண்ணன் விக்கிரவாண்டி மாநாட்டிலே சொன்னார், ஒரு காலமும் நாங்கள் எந்த காலத்திலும் பாஜக கூட்டணியிலையும் சொல்லிட்டு மக்களுக்காகவும் சிறுபான்மையர் மக்களுக்காகவும் தனிச்சு நின்னாரு. தனிச்சு நின்னதுக்கு கிடைச்ச வெற்றி 108 பெரும்பான்மையாக ஜெயிச்சிருக்கிறாரு. எந்த தொகுதியிலையும் ₹1 கூட செலவு பண்ணல, பணம் யாருக்கு பட்டுவாடா பண்ணல. நேர்மையாக மக்கள்கிட்ட போய் நல்லாட்சி கொடுப்போம், நேர்மையான ஆட்சி கொடுப்போம்னு சொல்லி ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்கிறோம். இது மக்களோட புரட்சி. சரிங்களா? திமுக அதிமுக இன்னொரு தடவை இடைத்தேர்தல் சந்திக்கிறதுக்கு யோசிக்கும். ஏன்னா பணப்பட்டுவாடா 10,000 கோடி பண்ணியிருக்கிறாங்க. நாங்கள் அப்படி இல்லை. அன்பு, மாற்றம், எதிர்கால நம்பிக்கைக்காக வாங்கின வெற்றி இது. அதனால காலம் வேணா தாமதிக்கலாம், ஆனால் அந்த பெரிய வெற்றியை யாருனாலையும் தடுக்க முடியாது. அண்ணா ஆட்சி செய்வார், மக்களுக்கான ஆட்சி செய்வார். பெண்கள் பாதுகாப்புல கண்டிப்பா உறுதியா இருப்பாரு. சிறுமிகள் பலாத்காரம் அங்கங்க நடந்தது, அந்த வேலையை நடக்காது. கஞ்சா ஓட்டு வெட்டினாங்க, அந்த வேலையில இப்ப நடக்காது. டிவிக்கு அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் அவரு கூட இந்த வரலாறு கிடைக்கல. நாங்க தனிச்சு நின்னு 108 சீட்டு ஜெயிச்சிருக்கிறோம், சிங்கிளா ஜெயிச்சிருக்கிறோம். எங்களை எதுக்கிறதுக்கு அந்த சைடு 50 கூட்டணி, இந்த சைடு 20 கூட்டணி இருந்தாலும் மக்களுடன் நேரடி கூட்டணி. எந்த காலத்தில் நாங்க பாஜக கூட்டணியில உறுதியா இருக்கிறோம். இந்த ஆட்சி பிடிச்சதுக்கு அப்புறம் அடுத்தது ஆட்சி கனவுல கூட பதவிங்கிற நாட்களுக்கு மோந்து வாக்குறதுக்கே அவங்க பல நூற்றாண்டு ஆகும். புரிஞ்சுங்களா? பேர் அக்பர், கோயம்புத்தூர். கூட்டம் ஓட்டா மாறுமான்னு சொன்னாங்க. என்னாச்சு? மக்கள் என்ன செஞ்சாங்க? மாத்திட்டாங்களா? அதுதான் எங்களுடைய தலைவர். அவர் பேசுன முகம் போதும். சின்ன பையனா கூட, சின்ன 18 வயசு பையனா விட்டா கூட எம்எல்ஏ ஆயிடுவார். இந்த மூஞ்சி தான் இது. இன்னும் எங்க பசங்க இன்னொன்னு முதல் முறையா சட்டசபைக்கு அதுதான் சந்தோஷம் தானே. யங்ஸ்டர் போய் எந்த கட்சியில் போயிருக்கிறாங்க. இதோட தாக்கத்தை யாரும் இவர் மாதிரி பிறக்க முடியாது, பண்ணவும் முடியாது. இவரு தான்பா எங்க ஆளு தான்பா. இந்த கூட்டம் ஓட்டா மாறுமான்னு கேட்டாங்க. ஓட்டாவும் மாறிச்சு, நாளைக்கு வேட்டாவும் மாறும். 26க்கு அப்புறம் பாருங்க, இந்த ஆட்சி திரும்பவும் அவங்க பிடிக்கிறதுக்கு பல நூற்றாண்டு வெற்றி பெறதுக்கு காரணம் ஐயா நிரூபிச்சாங்க. ஐயா ஆட்சி அமைக்க போறாருங்க. ஐயா ஆட்சி அமைக்க போறாரு. 4:30 மணிக்கு 2026 எப்பவுமே சிஎம் விஜய் தான். அது யாராலையும் மாத்த முடியாது. எந்த ஊர்னாலும் எதுலனாலும் சிஎம் விஜய் தான். அது என்னைக்குனாலுமே திரும்ப எலெக்ஷன் வச்சாலும் சரி, இதுலயே எலெக்ஷன்ல ஆனாலும் சரி, கண்டிப்பா விஜய் தான். விஜய் சிஎம் ஆகாம இங்க இருந்து யாரும் நகர மாட்டோம். டிவிக்கே தான் எப்பவுமே. சட்டசபைக்கு யங்ஸ்டராவே போறாங்க. அதை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? சட்டசபைக்கு ஒரு காலத்துல அண்ணாவும் இளைஞரா தான் போனாரு, கலைஞர் கருணாநிதியும் இளைஞரா தான் போனாரு. எல்லாம் இளைஞர் கையில தான் இந்த இது இந்தியாங்கிறது அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு. அதனால இளைஞர் கையில கொடுக்கறதுல எந்த தப்பும் கிடையாது. ஏன் இளைஞர் கையில கொடுக்க கூடாதுன்னு சொல்றீங்க? எல்லாருமே இளைஞர்களா இருந்துதான் ஒரு காலத்துல சாதிச்சிருக்காங்க. இளைஞர்கள் போனா பெரிய வரவேற்பு கொடுக்கணும். யார் போறா? உங்க அண்ணன் தம்பி யாரு, உங்க மகங்க எல்லாம் அவங்க தானே போற. இளைஞர்கள் தான் எதையுமே அரசியல படிச்சுக்கிறோம். என்ன இந்த 3 மாசம் 6 மாசத்துல நாங்க படிக்காததா நீ படிக்க போறோம்? நல்லது கொடுப்பாங்க. முதல் வேலையை எப்பவுமே இளைஞர்களா இருக்கட்டும் யாரும் போறாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத பார்த்தா தெரியலையா? தமிழ்நாடு ஃபுல்லாவே கொந்தளிச்சு சந்தோஷத்தோட இருக்கிறோம். இது சாதாரண சந்தோஷம். அவங்க வீட்டுல அவங்க அண்ணன் தம்பி எல்லாரும் போனது மாதிரி எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறோம். 1947க்கு அப்புறமா இதுதான் தமிழகத்திலே மாற்று கட்சி முதல் முறையா போறாங்க. என்ன ஃபீல் உங்களுக்கு? ரொம்ப அதாவது அடுத்த இனிமேல் வார ஜெனரேஷன் இளைஞர்களுக்கான ஜெனரேஷன்ங்கிறத நாங்க பதிவுபடுத்திருக்கிறாரு எங்க தளபதி விஜய் அவர்கள். இனிமேல் இளைஞர்கள் தான் எல்லா இதுலயுமே இருப்பாங்க. அன்று 1947ல அன்று செஞ்ச ஆட்சியை விட இந்த முறை இப்ப 2026ல செய்யக்கூடிய ஆட்சி
தளபதி விஜய் அவர்களுடைய ஆட்சி வந்து சிறப்பாக இருக்கும். இதை விட என்னன்னா ஜாதி பணம் இது வென்றெடுத்து மிகப்பெரிய அரசியல் சாணக்கியனாக தளபதி அவர்கள் இந்த நாட்டில் தமிழக முதல்வராக பதவியேற்று இந்த தமிழக மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய அவர் வருவார். அண்ணனை நம்பி அண்ணனோட முகத்தை மட்டுமே நம்பி வந்திருக்காங்க. நன்றி. யார் நீங்க பேசுறீங்களா? மேடம் மேடம் நான் கேட்குறேன், 1947 அப்புறமா தமிழகத்தில் வந்து சுதந்திர கட்சி இருக்காம தமிழகத்தில் டிஎம்கே ஏடிஎம்கே மட்டும் தான் இருந்தது. முதல் முறையாக வந்து ஒரு கட்சி மாற்றம் வந்திருக்கு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதே மாதிரி இளைஞர்கள் வந்து நிறைய சட்டசபைக்கு போகிறாங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு யாரு வேணாலும் இந்த தமிழகத்தை ஆளலாம் அப்படிங்கிறதுக்கு எங்கள் தளபதி ஒரு எடுத்துக்காட்டு. இது வந்து மக்கள் எங்களுக்கு கொடுத்த ஒரு மகிழ்ச்சியான தீர்ப்பு. இதை வந்து கம்பீரமாக சொல்லிக்கணும்னா இது ஜனநாயக வெற்றி. பணம் கொடுக்காம ஓட்டு வாங்கியிருக்கோம். ₹1 பணம் கொடுக்காம மக்கள் எங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் தளபதியோட நல்ல ஆட்சி வேணும். இந்த ஏடிஎம்கேயும் திமுகவும் இல்லாம போகணும் அப்படிங்கிறதுக்காக மக்கள் எங்களுக்கு கொடுத்த மகத்தான வெற்றி. மக்கள் வந்து எந்த விதத்திலையும் ஏமாற மாட்டாங்க. எங்க தளபதியை நம்பி வாக்களிச்சிருக்காங்க. அவங்களுக்கு சொன்ன எல்லா வாக்குறுதியும் எங்க தளபதி நிறைவேற்றி கொடுப்பாரு. தமிழகம் வந்து அமைதியான ஒரு சூழல் உருவாகும். பெண்களுக்கு முக்கியமா பாதுகாப்பு கிடைக்கும். பாலியல் வன்கொடுமை எங்க திரும்பினாலும் காதுல கேட்கிற இடமெல்லாம் 2 வயசு குழந்தைக்கும் பாலியல் வன்கொடுமை, 80 வயசு மூதாட்டிக்கும் பாலியல் வன்கொடுமை, இதெல்லாம் இல்லாம தமிழகம் ஒரு அமைதியான சூழல்ல மக்கள் நினைக்கிற வாழ்க்கையை வாழ்றதுக்கு தளபதியோட ஆட்சி ஒரு அமைதியான ஆட்சியா அமையுங்கிறத நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். முதல் முறையா நம்ம அமைச்சரகத்திலையும் சரி, இப்போ வந்து யங்ஸ்டர் தான் அமைக்க போறாங்க. எப்படி இருப்பாங்க, எப்படி செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? இத்தனை நாள் இந்த ஒரு வெற்றி வாய்ப்பு கிடைச்சதுக்கு அப்புறம் வந்து எத்தனையோ வதந்திகளை நம்ம பார்க்குறோம். இது அத்தனை வதந்திகளுக்கும் அமைதியாக எங்கள் இளைஞர் பட்டாளம் இருந்திருக்காங்க. ஏதாவது ஒரு பரபரப்பு இருந்திருக்கா? இல்லை. அந்தந்த இடத்துலையும் எங்கள் தளபதி தேர்ந்தெடுத்திருக்க வேட்பாளர் அத்தனை பேரும் மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவங்க, ஊழலற்ற ஆட்சியை கொடுக்கக்கூடியவங்க, மக்கள் விரும்புகிற ஒவ்வொரு கடமையும் செஞ்சு கொடுக்கக்கூடியவங்க இளைஞர்கள். குறிப்பாக சொல்லப்போனால் இளைஞர் பட்டாளம். இளைஞர்னா எப்படி இருப்பாங்க? எழுச்சியாக இருப்பாங்க, கண்டிப்பாக சுறுசுறுப்பாக இருப்பாங்க, நாட்டை மாற்றுவாங்க, தமிழகத்தை வந்து தலை நிமித்தி நிற்க வைப்பாங்க, ஊழல் இல்லாமல் ஆட்சியை அமைச்சு கொடுப்பாங்கங்கிறத நான் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு எதனா ஒரு ஆசை இருக்கும்ல, இந்த ஆட்சி நல்லா இருக்கும், நல்லா இருக்கணும்னு நினைப்பீங்களா? ஆமாம், பெண்கள் எங்களுக்கு முக்கியமாக என்ன சார் ஆசை, பெண்கள் வந்து சுய தொழில் செஞ்சால் கூட ஒரு சமுதாயத்தில் வந்து தலை நிமிந்து நிற்கலாம். தமிழகத்தில் தமிழகம் இல்லை, பொதுவாகவே பெண்களுக்கு ஃபைனான்ஸ் ரீதியாக பெண்கள் என்னைக்கு இண்டிவிஜுவலாக நிற்கிறாங்களோ அன்னைக்கே அவங்க பெருமையாக இருப்பாங்க. அன்னைக்கு தான் நமக்கு பிடிக்கும். பொதுவாக அதுக்கு தளபதி நிறையா மானியம்லாம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாங்க. செஞ்சு கொடுக்க போகும்போது எங்களுக்கு நாங்கள் தொழில் செய்கிறதுக்கெலாம் ரொம்ப உதவியாக இருக்கும். ரெண்டாவது சுதந்திரமாக இருப்போம். எங்களுக்கு சேஃப்டி நிறையா இருக்கும். அதை கண்டிப்பாக நிறையா பேர் அண்ணனாக நினைக்கிறாங்க. அவர் அண்ணனா இருந்து தம்பியா இருந்து கண்டிப்பா பெண்களுக்கு நல்ல ஒரு சேஃப்டியை கொடுப்பாருங்கிறத நாங்கள் எதிர்பார்க்குறோம். என் பேர் ஜே சோஃபியா ஃப்ளாரன்ஸ், சிவகங்கை மாவட்டம் கிழக்கு கொள்கை பரப்பு அமைப்பாளராக இருக்கேன். இதில் பெருமையாக சொல்லிக்கணும் அப்படின்னா டாக்டர் பிரபு அவருடைய தொகுதியிலேருந்து வந்திருக்கிறோம் நாங்கள். ஆமாம், டாக்டர் டிகே பிரபு அவருடைய தொகுதியில் வந்திருக்கிறோம். அவருடைய வெற்றி ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டது எங்கள் தொகுதியில். ஆனால் மகத்தான வெற்றிக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவர் பதவிக்கு வர முன்னாடியே மக்களுக்கு நிறைய சேவைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. பதவிக்கு வந்தோடனே எங்கள் சிவகங்கை மாவட்டமும் காரைக்குடியும் நிறையா எதிர்பார்ப்போடு இருந்துகிட்ருக்கோம். ஏன்னா அமைச்சர் இந்த தொகுதி ஓட விரட்டியிருக்கோம். இன்னைக்கு இனிமேல் ரொம்ப சிறப்பாக எங்கள் டாக்டர் பிரபு சார் பண்ணி கொடுப்பார்.